அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செல்வ வளம் பெருகவும், எப்பவும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும், வருமானம் அதிகரிக்கவும், நமக்கு தன தானியங்கள் சேர்றதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெட்டி வேர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயோரோட அம்சம் கொண்டது. இந்த கடைகளில் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். முக்கியமாக நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெட்டி வேரை வாங்கிக்கிங்க. அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு இந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு உட்காந்து அந்த வெட்டி வேறு இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு வெட்டி அதில் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணி, ஒரு பீஸ் துணி கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெட்டி வேறு, ஒரு எலுமிச்சம்பழம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் வச்சு இதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி நிலைக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் தொங்க விட்டுருங்க. நிலவாசலுக்கு மேலே இதை நீங்கள் தொங்க விட்டுருங்க. இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அத்தனை பொருள்களுமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. இதை நம்ம இந்த நிலவாசலில் மாட்டுறதுனால மகாலட்சுமி வாசம் செஞ்சு நமக்கு அனைத்து தன தானியங்களையும் அள்ளி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த நிலைக்கு மேலே கட்ட சொல்கிறது. இந்த எலுமிச்சம்பழம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ராஜகனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை அது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து கொடுக்கறதுக்கும், தீய சக்திகளை வெளியேற்றுறதுக்கும், தீய சக்திகள்லாம் உள்ளவே வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு அந்த முக்கியமான அம்சம் கொண்ட ஒரு பழம் இந்த எலுமிச்சம்பழம். அதனால தான் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வாசலில் வைக்கிறோம். அதே போல் எதிரிகளோட பார்வை நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால தான் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வைக்கிறோம். அப்புறம் இதை நீங்கள் வச்சுட்டு இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடும் பொழுது அதுக்கும் அந்த சாம்பிராணியை நீங்கள் காமிச்சிட்டு வாங்க. அந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு காஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா, அது 1 மாதம் கூட அப்படியே இருக்கும், வீணாக போகாது. இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு காஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா, அதை எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் புதுசாக அதே போல் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு இந்த வெட்டி வேர் வச்சு, முக்கியமாக வெட்டி வேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. அதனால் அதே போல் ஏலக்காவுக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம். பெருமாளுக்கு உகந்த ஏலக்காய் பெருமாள் ரொம்ப பணக்காரர். அதனால் அந்த பெருமாளுக்கு உகந்த அந்த ஏலக்காவையும் நம்ம வைக்கும் பொழுது பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதுவும் இந்த முக்கியமான தினத்தில், தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு நம்ம இதை வைக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் உண்டாகும், தன தானியங்கள் சேரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. 1 மாதம் கழித்து, 1 மாதம் வரை நல்லா வாடாமல் இருக்கும். 1 மாதம் கழித்து அதை தூக்கி தூரம் கால்படாத இடத்துல போட்டுட்டு, இல்லை நீர்நிலைகள் ஓடுச்சுன்னா அதில் கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு புதுசாக அது மாதிரி கட்டி வச்சுருங்க. அப்புறம் வெள்ளி செவ்வாய் நீங்கள் எப்பொழுதும் போல் சாம்பிராணி போட்டுட்டு வாங்க.